நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாமுஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்தகிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயேக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு நாம திருப்பாவையில் 15வது பாசுரம் பார்க்க போறோம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றழைமீன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதே நாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய். இந்த பாசுரத்தில் பகவத் தாசியம் சொல்லப்படுகிறது. இதுவரை விடியற் காலையில் எழுந்திருந்து நீராடி கிருஷ்ணானுபவத்தை கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்கப் போவதற்காக ஒவ்வொரு வீடாக சென்று ஆண்டாள் ஆய்ப்பாடி பெண் பிள்ளைகளை அழைக்கிறாள். இந்த பாசுரத்தில் இந்த பெண்ணுக்கு கிளி போல குரல், அதில் அவள் பாடுகிறாள். குரல் இனிமை வைத்து இளங்கிளியே என்று அழைக்கிறாள். குயில் தானே பாடும், ஆனால் கிளி சொன்னதைத்தான் சொல்லும். அதனால்தான் சொன்னதை சொல்லுவான் கிளிப்பிள்ளை என்கிறோம். இதுவரை இந்த பாசுரங்களில் ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் எழுப்பும் போதும் வெளியே இருந்து எழுப்புகிறவர்கள் மட்டும் பாசுரத்தில் இருக்க, உள்ளே இருக்கும் பெண் பேசுவதை யூகிக்குமாறு விட்டு விடுவார்கள். ஆனால் இந்த பாசுரத்தில் உள்ளே இருப்பவள் பேசுவதும் வெளியே இருப்பவர்கள் பேசுவதும் சேர்ந்து பரஸ்பர சம்வாதமாக அமைந்திருக்கிறது. ஆண்டாள் மற்ற பெண்களுடன் இவள் வீட்டு வாசலுக்கு வந்து, எல்லே இளங்கிளியே இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, சில் சில் என்று கூப்பிடாதீர்கள், நல்ல பண்புடையவர்களே என்கிறாள். அதற்கு வெளியில் இருப்பவர்கள், உன் வாக்கு சாமர்த்தியம் எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள். என்னை போய் வாக்கு சாமர்த்தியம் உடையவர்கள் என்கிறீர்களே, நீங்கள் தான் சாமர்த்தியசாலிகள் என்கிறாள். ஒருத்தர் தப்பு செய்தார், அவர் செய்தது தவறு என்று தெரிந்தால், ஆமா நான் தான் தப்பு செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இங்குதான் பாகவத அபச்சாரம் படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கிருஷ்ண அனுபவத்திற்குத்தானே என்னை கூப்பிடுகிறார்கள், நான் ஏன் இவர்களை தவறாக நினைக்க வேண்டும் என்று நினைத்து தவறு தன்னுடையதாகவே இருக்கட்டும் என்கிறாள். தவறை தன்னுடையதாகவே ஏற்றுக்கொள்கிறாள். உடனே வெளியே இருக்கும் பெண்கள், சரி நீ விரைவாக கிளம்பு, நீ மட்டும் தனியாக பகவத் அனுபவத்தை அனுபவிக்கலாமா, எங்களோடு சேர்ந்து கொள்ளவா என்று அழைக்கிறார்கள். அதற்கு அந்த பெண், எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறார்கள். எல்லோரும் வந்துவிட்டார்கள், நீயே வெளியே வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்றார்கள் இவர்கள். வல் ஆனை என்று கோலையா பீடம் என்ற யானையை கொன்றான், சாணூரன் முஷ்டிகன் போன்ற மல்லர்களை அழித்தான், அப்படிப்பட்ட வல்லவனான மாய கண்ணனை பாடவாராய் என்று அழைக்க அவளும் இவர்களோடு சேர்ந்து கொள்கிறாள். இந்த பாசுரத்தில் சொல்லப்படுவது டூ நாட்ஸ் என்னன்னு பார்ப்போமா? பகவன் நாமம் சொல்ல வேண்டும், பாகவதர்களை மதிக்க வேண்டும், கர்வம் அகந்தை இவைகளை விடுத்து எளிமையாக இருக்க வேண்டும், ஆச்சாரியர்கள் சொன்ன வழியில் நடக்க வேண்டும், அனுஷ்டானத்தில் காலதாமதம் செய்யக்கூடாது, பகவானை பாகவதர்களுடன் சேர்ந்தே சத்சங்கமாக அனுபவிக்க வேண்டும் என்று பாகவதர்களுக்கு உரியதான குணங்களை அழகாக எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.